மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக தமிழக ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அரசியல் சாசனத்துக்கு மீறுதலாக, மாநில உரிமைகளுக்கு மீறுதலாக, கூட்டாட்சி தத்துவத்துக்கு மீறுதலாக நடந்து கொண்டிருக்கும் தமிழக ஆளுநரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஆளுநர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், மந்திரி சபை, முதலமைச்சர் ஆகியவை ஒப்புதல் அளித்த உரையைத்தான் சட்டமன்றத்தில் படிக்க வேண்டும். அதை படிக்க மறுத்த ஆளுநரை, அரசியல் சாசனத்தை மீறிய ஆளுநரை ஒரு நாள் கூட இன்னும் தமிழ்நாட்டில் அவர் பதவியில் இருக்கக்கூடாது. அவரை உடனடியாக ஜனாதிபதி அவர்கள் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த சட்டமன்றத்தில் சபாநாயகர் உரை படிக்கிறது சரியான விஷயம். அரசாங்கத்தோட உரையை படிக்க வேண்டியது ஒரு ஆளுநருடைய கடமை. அந்த கடமையை அவர் தவறியதனால் சபாநாயகர் அவர் படிக்க வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டது. எப்படியும் தமிழாக்கத்தை சபாநாயகர் தான் படிச்சிருப்பார். அது தமிழாக்கத்தில் தான் அதுதான் ஒரிஜினல் டெக்ஸ்ட். கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, கேபினெட் அப்ரூவ் பண்ணுறது, சீஃப் மினிஸ்டர் அப்ரூவ் பண்ணுறதை தான் படிக்கணும். நீங்கள் மத்திய அரசாங்கத்திலும் 2 சபையும் கூட்டி ஜனாதிபதி அவர்கள் உரை படிக்கும்பொழுது அரசாங்கம் தயாரிக்கின்ற உரையை தான் ஜனாதிபதி படிப்பார்கள். அதாவது சின்ன சின்ன திருத்தங்கள், சின்ன சின்ன அடிஷன்ஸ் பண்ணணும்னா கவர்மெண்ட்டோட டயலாக் பண்ணி இந்த லைனை சேர்த்துக்கலாமா, இந்த திருக்குறளை சேர்த்துக்கலாமா, இல்லை இது இப்படி சொல்லலாமான்னு நான் கேட்கலாம் சார். நீங்கள் சொல்கிறது எதையுமே நான் படிக்க மாட்டேன்னு சொல்கிற உரிமையெல்லாம் கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தோட அறிக்கையை தான் அவர்கள் படிக்கிறார்கள். இவருடைய தனி வெறுப்பு அங்கே படிக்கிறதுக்கு அது அதனுடைய மேடையே கிடையாது. அது அவர் வேறு ஏதாவது ஃபங்க்ஷனில் போய் அவருடைய துக்ளக் ஃபங்க்ஷனில் போய் அவருடைய விருப்பெல்லாம் பேசிக்கலாம். துக்ளக்கில் நடத்துவாங்க நிகழ்ச்சி, அதில் போய் அவர் விருப்பெல்லாம் பேசிக்கலாம். சட்டசபையில் அரசாங்கம் தயாரிக்கின்ற உரையைத்தான் படிக்க வேண்டும். அதுதான் அரசியல் மரபு, அதுதான் அரசியல் சாசனத்தில் எழுதியிருக்கு. அதை மீறுபவருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பதவியில் இருக்கக்கூடாது. உடனடியாக ஜனாதிபதி அவர்கள் அவருடைய பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் தெளிவாக சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், பல மாதங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கும் கூட்டணி 39 தொகுதிகளிலும் வெற்றி பெறப் போகிறது. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மாநிலங்களை மதிக்கின்ற அரசாங்கம், இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை மதிக்கின்ற அரசாங்கம், மொழிகளை மதிக்கின்ற அரசாங்கம், எல்லா மதத்தையும் மதிக்கின்ற அரசாங்கம், ஏழை எளியோருக்காக உதவுகின்ற அரசாங்கம் தான் மத்தியிலே வர வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் தெளிவாக இந்தியா கூட்டணிக்கு, காங்கிரஸ் கட்சி தலைமை தாங்கும் இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும் இந்தியா கூட்டணிக்கு அமோகமான வெற்றி 39 தொகுதிகளிலும் கிடைக்கும் என்று உறுதியாக நான் நம்புகிறேன். இந்திய அளவில் எப்படி சார்? இந்திய அளவில் ஒரு மாநிலத்திலும் அந்தந்த ஊருடைய அரசியல் இலக்கணத்துப்படி இருக்கும். வட இந்தியாவிலே இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை மையமாக வைத்து பிரச்சாரம் நடந்து மக்களிடம் செய்தியை கொண்டு போய் சேர்த்தோம் என்றால் நிச்சயமாக பாஜகவுடைய 10 ஆண்டு கால அவல ஆட்சியை மக்களுக்கு தெளிவாக புரிந்து ஆட்சி மாற்றம் வருவதற்கு பெரிய வாய்ப்பு உண்டு. மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாடு தெளிவாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி கூட்டணி வெற்றி பெறப் போகிறது. தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் 3வது அணி இருக்கிறதா சொல்கிறாங்க. 3வது அணியை அமைச்சிக்கலாம், 4வது அணியும் அமைச்சிக்கலாம், எத்தனை அணி வேணால் அவங்க அமைச்சிக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக ஏற்றுக்கொள்ளக்கூடாத கட்சியாக தான் மக்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் தனியாக நின்று நல்லா எக்ஸ்போஸ் ஆக போகிறாங்க. அவர்களுக்கு செல்வாக்கு எந்த அளவுக்கு இல்லை என்பதை எல்லோருமே நன்றாக புரிந்து கொள்வார்கள். அதனால் இதில் ஒன்றும் அவர்கள் எத்தனை அணி அமைச்சாலும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர்களை ஒரு பொருட்டாக மக்கள் வாக்களிக்க போவது கிடையாது. இந்த தேர்தலிலே அமோக வெற்றி திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு தான் கிடைக்கும்.